முதுகு வலி, கழுத்து வலி, முழங்கால் மூட்டு தேய்மானம். இந்த 3 பிரச்சனைகளுக்கும் பல பேர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும் பொழுது, நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட நம்மளுடைய உடம்பு ஃபிட்டா இல்ல அப்படின்னீங்கன்னா, 2 பிரச்சனை தான் இவங்க சொல்லுவாங்க. குறிப்பிட்ட இடைவெளியில வெயிட்ட செக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்னைக்கு ஈன்முறை மருத்துவத்திற்கு வரக்கூடிய பல பேரு பல பாதிப்புகளோட வர்றாங்க. மிக அதிகமாக நம்ம வரக்கூடிய இந்த பாதிப்பு இருக்கக்கூடியவர்களை பார்த்தோம்னா, முதுகு வலி, கழுத்து வலி. இது ஸ்பைனல் கார்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. முழங்கால் மூட்டு தேய்மானம். இந்த 3 பிரச்சனைகளுக்கும் பல பேர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும் பொழுது, அவங்ககிட்ட நம்ம இதை பத்தின சில தகவல்களை கேட்கும் பொழுது, 2 பிரச்சனை தான் இவங்க சொல்லுவாங்க. ஒன்று, பிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கிறது. இன்னொரு காரணம் ஓவர் ஆக்டிவாக இருக்கிறது. இந்த 2 பிரச்சனையிலையும் சொல்லும் பொழுது, இந்த 2 பாதிப்புகளும் இவங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் உடல் பருமன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க நிறையா பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, எனக்கு அதிகமான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையும் கிடையாது சார், எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு, இப்போ எல்லாத்துக்குமே எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன், அதனால எனக்கு பெருசாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்காது. ஸோ இந்த 2 கம்ப்ளைண்ட்டையும் சொல்கிறவங்க உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர். ஏன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மசிலுடைய ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, இவங்க சன்லைட்லேயே படுறதே இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒர்க்கு கம்மியாக இருக்கிறதுனால எலும்புக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா பொதுவாக நாம் தினந்தோறும் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், நடக்கிறோம், உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், ஓடுறோம், ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டி ஒரு தொழிற்சாலைகள்லையும் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம நிற்கும்போது நடக்கும்போது நம்மளுடைய கால்களுக்கு நம்மளுடைய உடல் எடை அல்லது வேறு ஏதாவது நம்ம வேலை செய்யும் பொழுது அந்த மூட்டு பகுதிக்கும் எலும்புக்கும் ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட அழுத்தம் இருந்தால் தான் இந்த மூட்டு பகுதி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நல்லா அந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் நியூட்ரிஷன் சரியாக கிடைக்கும். இப்போ ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த முதல் பிரச்சனை, இந்த மூட்டு பகுதிக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறது. ஸோ இதனால இவங்களுக்கு முதல் பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா, எலும்பு, மூட்டு பகுதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிச்சிடும். இவங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது கூட அந்த மூட்டு பகுதி அந்த வேலையை செய்கிறதுக்கு முடியாமல் சீக்கிரத்தில் தேய்மானாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி உடல் பருமன் இருந்து ஃபிசிக்கலி ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு முதல் பிரச்சனையே இந்த எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, நம்மளுடைய உடல் அதை இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகள் அதோடைய ஒரு நேரான பொசிஷன்ல இருந்து மாறி போயிடுறது. மிக முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, கழுத்து, கீழ் முதுகு, முழங்கால், இது 3லையும் பார்த்தீங்கன்னா தேய்மானத்தோட பொசிஷனும் மாறி போயிருக்கும். இப்போ கழுத்துல பார்த்தீங்கன்னா இவங்களோட கர்வேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கழுத்து சதையும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய தசைப்பகுதிகள் வீக்காக இருக்கிறதுனால அவங்களால இந்த தலையுடைய பாரத்தை கூட அவங்களுக்கு தாங்க முடியாது. அதனால தான் எலும்பு தேய்மானமும் வருது, கழுத்தும் வளைந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். இதே மாதிரி கீழ் முதுகு தண்டு பகுதி, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இவங்க ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது வீக் ஆக்கிட்டே இருக்கும். வயிற்று பகுதியில் இவங்களுக்கு கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்கும். இதனால லம்பார் ரீஜியன் சொல்லக்கூடிய அந்த கீழ் முதுகு தண்டு பகுதி முன்னோக்கி வளைய ஆரம்பிச்சிடும். அங்கேயும் இவங்களுக்கு கர்வேச்சர் அதிகமாக இருக்கும். இதனால பாடியோடைய ஒரு நார்மலான பொசிஷன்ல இருந்து இவங்க கொஞ்சம் டிவியேட் ஆகி இவங்க ஒரு அப்நார்மல் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. இதனால கழுத்து வலியும் வந்துடும், முதுகு வலியும் வந்துடும். ஏன்னா ரெண்டுக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமனால வரக்கூடிய ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி மூலமாக வரக்கூடிய மசில் வீக்னஸ். முழங்காலுக்கு வருவோம். ஸோ ஃபிசிக்கலி இவங்க இன்ஆக்டிவ் இருக்கிறதுனால மசில் வீக்னஸும் இருக்கிறதுனால இவங்களுடைய உடல் எடை அதிகமாகுது. ஆனால் இவங்க எந்திரிச்சு நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது, சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உடல் எடையும் இந்த
முழங்கால் மூட்டு பகுதி தான் தாங்க வேண்டியது இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு இந்த முழங்கால் மூட்டு பகுதி வளைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். இது பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனு வேரம் சொல்லக்கூடிய ஒரு வகை பாதிப்பு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மூட்டு பகுதியில் இவங்களுக்கு தேய்மானமும் வந்து வரும். அந்த தேய்மானத்தை தொடர்ந்து இந்த மூட்டு பகுதிகள் வெளிப்புறமாக வளைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதோட பல பேர் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பாதங்கள்ல ஃபிளாட் ஃபுட்னு சொல்லக்கூடிய தட்டையான பாதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல உபாதைகள் இந்த உடல் பருமனால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு தீர்வு நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய, ஏன்னா நம்மளுக்கு பிசிக்கல் மொபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாலும் வெளியில் வந்து போகிறதுக்கு நம்மளுடைய உடம்பு ஒரு ஃபிட்னஸ் வந்து தேவை. நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட நம்மளுடைய உடம்பு ஃபிட்டாக வந்து இல்லை அப்படின்னீங்கன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, குறைந்தபட்ச உடற்பயிற்சி தினமும் இருக்கணும். ஏன்னா இது வந்து உடல் பருமன் இருப்பவர்களுக்கு மட்டும்னு சொல்லக்கூடிய அறிவுரை கிடையாது. உடல் பருமன் இல்லாமல் வந்து ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. அவங்களும் இந்த மசில் வீக்னஸ் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கும் மூட்டு தேய்மானம் வந்து வரும். தினமும் இவங்கெல்லாம் உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறைந்தது ஒரு 30 நிமிடம் முதல் 60 நிமிடம். நம்ம எல்லா பாதிப்புக்கும் எல்லா மாதிரியான பயிற்சிகளையும் செய்ய முடியாது. அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கு, நம்மளுடைய பாதிப்பு அதனுடைய தாக்கம் எங்கே வந்து இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு எண்மறை மருத்துவருடைய கைடன்ஸோட சில பயிற்சிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த உடலில் ஏற்படக்கூடிய மூட்டு பாதிப்புகள், மசில் வீக்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பயிற்சிகள்லாம் நம்ம வந்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. அதை விட முக்கியமான விஷயம், நம்மளுடைய உடல் பருமன் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் வெயிட்டை செக் பண்ணுங்க. பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுதான்றது நமக்கு வந்து தெரியணும். இதோட உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அதையும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு நாம் தினமும் உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னீங்கன்னா இளம் வயதிலே ஏற்படக்கூடிய இவ்வளோ மூட்டு பாதிப்புகளை நாம் தவிர்க்க முடியும். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.